இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரெடிட் கார்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். சீச்சி இங்கே பார்த்தீங்களா ஒரு கம்ப்யூட்டரு, இதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். யாரா நீ? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சசிதரன். இந்த வீடியோவில் அவன் தான் பேச போகிறான். நான் தான் சொல்லுவேன். வீடியோக்குள்ளே போவோம். ஐயோ ஆமாம் கைஸ், இது ஒரு கம்ப்யூட்டர் தான். இந்த வீடியோவில் வந்து இதை பற்றி ஃபுல்லாக பார்ப்போம். என்னென்ன பண்ணுறது. இதை போய் கம்ப்யூட்டர்னு அறிவில்லை. இது கம்ப்யூட்டர் தான் சீரியஸாக. நீங்கள் 20,000 ரூபாய்க்கு கம்ப்யூட்டர் பார்த்துருப்பீங்க, 50,000 ரூபாய்க்கு கம்ப்யூட்டர் பார்த்துருப்பீங்க, ஏன் 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா கம்ப்யூட்டரே பார்த்துருப்பீங்க. 2,000 ரூபாய்க்கு ஏதாவது ஒரு கம்ப்யூட்டர் பார்த்துருக்கீங்களா? ராஸ்பெரி பைக்கு ஹாய் சொல்லுங்கள். இவருக்கு தான் கம்ப்யூட்டருக்கான எந்த தகுதியுமே இல்லையே, இவனை எப்படி நீ கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதில் பார்த்தீங்கன்னா எந்த டிஸ்பிளேவும் கிடையாது, மவுஸு எதுவும் கிடையாது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே தான் வாங்கி கனெக்ட் பண்ணிக்கணும். ஸோ கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து ஒரு நார்மலான கம்ப்யூட்டராக யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கேம்ஸ் விளாட்லாம், ப்ரௌசிங் பண்ணலாம். ஆனால் வந்து நம்ம வந்து ஹை எண்டு கேம்ஸ் GTA 5 பயங்கர ஹை கிராஃபிக்ஸ்லாம் வச்சு விளாட முடியாது. அண்ட் தென் க்ரோம்லாம் நிறையா டேப்ஸ் எல்லாம் வந்து இதில் ஓப்பன் பண்ண முடியாது. நிறுத்து அதாவது ஹை எண்ட் கேம்ஸ் இதில் விளையாட முடியாது. க்ரோம் நிறைய டேப் யூஸ் பண்ண முடியாது. பவர்ஃபுல்லான சாஃப்ட்வேர் ரன் பண்ண முடியாது. அப்புறம் எதுக்கு இது தூக்கி போட்டு ஐயோ ஐயோ. டேய் என்னடா இந்நேரத்துல லூசு மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்க? என்னாச்சு? அதை நினைச்சேன் சிரிச்சேன். நிறைய பேர் அப்படி தான் நினைப்பீங்க, ஆனால் அது அப்படி கிடையாது. இந்த கம்ப்யூட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வேலைகளை பண்ணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு ஹோம் ஆட்டோமேஷன் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் வீட்டுக்குள்ளே வந்தோடனே எனக்கு சில ப்ரிஃபரன்ஸ் எல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் வீட்டுக்குள்ளே போக ரெடியாக இருக்கும்போது எனக்கு வந்து காஃபி ரெடி பண்ணி வச்சுருக்கணும், ஏசி வந்து ஒரு 24ல் வச்சுருக்கணும். அண்ட் தென் நான் வந்தால் மட்டும்தான் என்னோடய ஃபேஸை பார்த்துட்டு கதவை ஓப்பன் பண்ணணும். இந்த மாதிரி எல்லா வேலைகளையும் இது பார்த்துக்கும். அண்ட் தென் நம்ம வந்து நம்மளோட யூடியூப் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தி ரோபோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரிஸும் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த ரோபோட் வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தில் எங்கிருந்து வேணாலும் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அந்த ரோபோட்டை நம்ம இதை யூஸ் பண்ணி தான் டெவலப் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் இப்போ நீங்கள் வந்து லினக்ஸ் கற்றுக்கணும், கம்ப்யூட்டரை பற்றி கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து 30,000 ரூபா கொடுத்தெல்லாம் கம்ப்யூட்டர் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. 2,000 ரூபா கொடுத்து இதை வாங்கி கூட நீங்கள் கம்ப்யூட்டர் கற்றுக்கலாம். ஆல் இன்னொன்று இது பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர்ஸ் பற்றி படிக்கிறதுக்கான ஒரு கம்ப்யூட்டர் தான் இது. கம்ப்யூட்டர்ஸ் பற்றி படிக்கிறதுக்கான கம்ப்யூட்டர். நீ சொல்கிறத பார்க்கும்போது இது ஒர்த்தாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. கண்டிப்பாக உங்களுக்கு கம்ப்யூட்டர் டெக்னாலஜிஸில் பயங்கர இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா பயங்கர வேல்யூவலான ஒரு இது. அப்போ நான் எடுத்துக்கிறேன். இவர் மட்டும்தான் இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்காதீங்க. இது வந்து ராஸ்பெரி பை அப்படிங்கிற ஒரு கம்ப்யூட்டர் ஃபவுண்டேஷனோட ஒரு கம்ப்யூட்டர் இது. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் கையில் வச்சுருந்தது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு லோ எண்ட் ரொம்ப பேசிக்கான ஒரு மாடலான ராஸ்பெரி பை இது. ஸோ இது வந்து ரொம்ப பேசிக்கான டாஸ்க்கெல்லாம் பண்ணோம். அடுத்தடுத்து போகையில் அடுத்தடுத்த லெவல் ஆகையில் இவருக்கு வந்து கொஞ்சம் பெரிய பவர், சூப்பர் பவர்லாம் கிடச்சிட்டே இருக்கும். அண்ட் தென் அவங்களோட ஒர்க்கும் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே வரும். ஸோ இவரோட ஸ்பெக்ஸை பற்றி பார்த்துருவோம். இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 512 MB ரேம் இருக்குது இவர்கிட்ட. அண்ட் தென் ஒரு ஆர்ம் ப்ராசஸர் இருக்குது. ஆர்ம் ப்ராசஸரா? ரீசெண்டாக ஆப்பிள் மேக்புக் M1ல் கூட அது இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம். இது வந்து ஒரு பவர் எஃபிஷியண்ட்டான ஒரு சிப்பு. ரொம்ப வந்து பவரை வந்து ரொம்ப கம்மியாக கன்சியூம் பண்ணோம். அண்ட் தென் நம்மளால் இதில் வந்து லினக்ஸ் மட்டும் தான் ரன் பண்ண முடியும். ஸ்பெசிஃபிக்காக ராஸ்பெரி பை OS அப்படின்னு சொல்லிருக்குது. ராஸ்பியன் OS ராஸ்பெரி பை OS ராஸ்பியன் OS அப்படி ஒரு ராஸ்பெரி பையை வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அந்த OS இதை நீங்கள் வந்து ரன் பண்ணலாம். அண்ட் தென் நீங்கள் இன்னும் கொஞ்சம் பெரிய லெவலில் யோசிக்கிச்சிங்க அப்படின்னா நீங்களும் ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் செஞ்சு இதில் போட்டுக்கலாம். லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ அந்த மாதிரி லினக்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்கும். அதனால தான் வந்து இது லினக்ஸ் ரன் பண்ணுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை வச்சு அந்த ஒரு சில ப்ராஜெக்ட்லாம் சொன்னோம் இல்லையா, ஆட்டோமேட்டிக்காக லைட் எரியிற மாதிரி. அதுக்கப்புறம் என்ன ஆட்டோமேட்டிக்காக லைட் எரியிற மாதிரி, என்னோட அழகான ஃபேஸ் டிடெக்ட் பண்ண மாதிரி, இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதை வச்சு நம்ம சேனலில் கூடிய சீக்கிரம் பண்ண போகிறோம். நிறைய பண்ணுவோம். அந்த இதை யூஸ் பண்ணி நம்ம கோடிங்லாம் கற்றுக்குறோம். ஆமாம், இது எப்படி யூஸ் பண்ணுது, அதை வச்சு எப்படி ப்ராஜெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். கம்மிங் சூன். ஸ்டே டியூன்ட். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. எல்லா வீடியோவும் பார்த்துருங்க. நீ வழக்கம் போல் போய் ஸ்டார்ஸ் பார்ப்போம். ஆமாம், நான் போய் ஸ்டார்ஸ் பார்க்குறேன். இவன் இன்னும் ஸ்டார்ஸ் பார்க்குறதுல டேய் போன வீடியோவில் நம்ம ஸ்டார்ஸ்லாம் கரெக்டாக ஆன்சர் பண்ண உனக்கு வந்து ஏதோ சொல்கிற அப்படின்னு ஏதோ கருத்து. அதை நான் மறந்தே போயிட்டேனே. சரி ஓகே, இப்போ வரும் பார்த்துக்கோங்க. இன்னும் இத்தனை வருது. நிறைய பேர் ஆன்சர் பண்ணியிருப்பீங்க போல். என்ன இவ்வளோ ஆன்சர் இருக்கு? சரி ஓகே. இப்போ புதுசாக அந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு என்ன தம்பி லூஸ் மாதிரி பேசிட்டீங்கன்னு கேட்பீங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஸ்டார்ஸ் வந்துட்டு ஏன் ட்விங்கிள் ஆகுது,
அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவன் வந்து கார்டில் கொடுப்பான், எங்கேயோ இருக்கும், எங்கேயோ ஒரு கார்டில் இருக்கும். நாங்கள் அந்த கார்டில் அந்த வீடியோ கொடுக்குறோம், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிருங்க. அப்புறம் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிருங்க. இதை பற்றி தெரியப்படுத்துறதுக்காக ஒரு லைக் போட்டுருங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நாலேஜை கெயின் பண்ணிகிட்டே இருங்க. திஸ் இஸ் மீ விஷால். ஐயோ, நான் சசிதரன். இல்லை நான் விஷால், இவன் சசிதரன். நன்றி. ஐயோ காத்து. வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம்.